மரித்த பின்பு மூணாவது நாள் உயிரோடு எழுந்து ஃபர்ஸ்ட் அவர் தரிசனமான நபர். அல்லேலூயா. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். அதரிசனமான தேவன் அவர் தரிசனம் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன? காட்சி கொடுக்கிறார். யாருக்கு? சரி, மரிச்சு மூணாவது நாள் எழுந்து என்ன பண்றாரு? காட்சி கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? ரலிலியா சொல்லுங்க. ஆனா பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் தரிசனமானார் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:7 வாசிங்க. ஆதியாகமம் 12. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை என்ன சொல்றாரு? தரிசனமாகி. ஆபிரகாமுக்கு என்ன ஆகிறாரா? தரிசனமாகிறார். யாக்கோபுக்கு தரிசனமாகிறார். ஈசாக்குக்கு தரிசனமாகிறாரு. என்னங்க இந்த இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்குது பைபிள்? தரிசனமாகிறார். ஆனா இங்க புதிய ஏற்பாடுல மகதலேன் மரியாளுக்கு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து என்ன பண்றாராம்? தரிசனமாகிறார். அப்ப அங்க உயிரோடு வந்தாரா? அங்க நேச்சரா வந்தாரா? கேக்குறது புரியுதா? இங்க நேச்சரா பாக்குறாங்க. யார? இயேசுவை. அங்க எப்படி பார்த்தாங்க? எப்படி பார்க்கறாங்க? தரிசனம். அதான் தரிசனம்னா பார்க்கிறது, காட்சி கொடுக்கிறது. அங்க சொல்லப்படுகிறது இயேசு மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து என்ன பண்ணாரு? தரிசனம், காட்சி கொடுத்தாரு. இங்க என்ன சொல்லப்படுகிறது? அதே ஆதியாகமத்தின் புத்தகத்துல தரிசனமானாரு. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு தரிசனமானாரு, யாக்கோபுக்கு தரிசனமானாரு, ஆகாருக்கு தரிசனமானாரு. அல்லேலூயா. சாலமோனுக்கு தரிசனமாகிறாரா? அப்படின்னா என்னங்க? வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதரிசனமான தேவன். அவரை முகமுகமா யாரும் பார்த்ததில்ல. யார? நீங்க யாத்திராகமத்தின் புத்தகத்துல 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று. வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் எங்க நிற்கிறாரு? கர்த்தர் எங்க நிற்கிறாரு? வசனம் சொல்லுது அக்கினி ஜுவாலையிலே நின்று. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுதுன்னு பைபிள் சொல்லுது பாருங்களேன். அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினியில் ஜுவாலைத்து எரிந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. நல்லா கவனிக்கணும். தரிசனம் பண்ணுகிற, தரிசனம் கொடுக்கிற தெய்வம் அவர் நிற்கிறார். ஆனால் அவர்களால என்ன பண்ண முடியல, அங்க பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் அங்க தரிசனமானார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தரிசனமானார், சத்தம் கேட்டது. யாக்கோபுக்கு தரிசனமானார், சத்தம் கேட்டது. ஈசாக்கு தரிசனமானார், சத்தம் கேட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அங்க தரிசனமான தெய்வம் வார்த்தையினால தரிசனமானார், வார்த்தையினால பேசினார், வார்த்தையினால எல்லாரையும் பலப்படுத்தினார். அந்த தெய்வம் புதிய ஏற்பாடு காலத்துல தத்துவமாய் தரிசனமாகிறார். இந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர் தரிசனமாகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வார்த்தையின் வழியாய் தரிசனமாகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க செயல்பாடு வேற, ஆனா மன்னிக்கும், செயல்பாடு ஒண்ணு, காண்பிக்கிற விதம் வேறு. அங்க வார்த்தையாய் வெறும் சத்தம் ஒண்டிதான் கேட்டுச்சு. இங்க நேச்சர் இன்னைக்கு நமக்குள்ளே ஆவியானவராக தரிசனமாய் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது முதலாவது தரிசனமாகிறார் மரித்து
முழு எல்லா இடங்களிலும் போயிட்டு வந்தவர் மரித்து கல்லறையில் கொண்டு போய் வைத்த பிறகு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும் போது முதலாவது தரிசனமாகிறார். நல்லா கவனிங்க, தரிசனமாகிறதுடைய முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய இருதயங்களை கர்த்தர் பார்த்து தரிசனமாகிறார். வாசிங்கள 16:9 மறுபடியும் வாசிங்கள. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். ஏங்க மரியாள் சொல்லாம என்ன பேர் சொல்லுது அப்படின்னா என்னங்க? மகதலேனா என்ன? அவங்க ஊர் பேரை வச்சு என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. நல்ல கவனிக்கணும். மரியாள்னு வேதத்துல நிறைய மரியாள், கிட்டத்தட்ட மோசையுடைய அக்கா பேரும் மரியாள் தான். மோசையுடைய அக்கா பேர் என்ன? மரியாள். ஆனா இங்க சொல்ல மீரியாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆக்சுவலா மரியாள். கிட்டத்தட்ட 5-7 மரியாள் கிட்ட என்ன பண்ணப்படுகிறது, இயேசுடைய தாயாகிய மரியாள். இயேசு கிறிஸ்து மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாரு, போவாரு. இங்க சொல்லப்படுகிற மரியாள் எந்த இடத்துல இருந்தனா, மகதலேனா என்ற பட்டணத்திலிருந்து வந்தவர். 12 சீஷர்களை போல இவளும் ஒரு சீஷி. இவளுக்குள்ள 7 பிசாசு இருந்துச்சான். எப்படி? 7 பிசாசு இருந்துச்சு. பிசாசு போயிருச்சு. மோஸ்ட்லி இவ வந்த ஊரை பார்த்தீங்கன்னா பாவம் நிறைஞ்ச ஊரு. அந்த ஊர்ல அநேக பாவங்கள் தான். அது எந்த ஊர்ல எந்த இடத்துல இருக்குன்னா, கலிலேயா கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஒரு ஊரு. அந்த ஊர்ல மோஸ்ட்லி என்னதான் இருக்கும், என்னதான் இருக்கும்? அந்த காலத்துலலாம் கடலோரத்துல மோஸ்ட்லி இப்ப இருக்குதா என்னன்னு தெரியல, பழைய காலங்கள்ல கடலோரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல, குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல என்னதான் இருக்கும், உபச்சாரம். அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, இந்த மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் மாற்றப்பட்ட பிறகு 3வது நாள் இயேசு மரிச்சிட்டாரு. 3வது நாள் அவருக்கு தூப வர்க்கங்களை போடணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாரும் போறாங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன பண்றாங்க, போறாங்க. இவளுக்கு ஒரு ஆசை, நம்மளும் போலாம். யாரும் போறாங்க, ஸ்திரீகள் போறாங்க. போகும்போது கூட இவளும் என்ன பண்றா, நானும் வரேன். ஏன்னா இவ யாரு, இயேசுவுக்கு பெண் சீடர். ஆமாவா இல்லையா? இவ போறா. போனா உள்ள பார்த்தா யார காணா, யார காணா? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே, ஆமென், வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவன் கால் மாட்டிலும் ஒருவனுமாக உட்கார்ந்து இருக்கிறதை கண்டால் அவர்கள் அவளை நோக்கி ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். அல்லேலூயா. ஏன்னா ஒரு புரளி கிளம்பிட்டு இருந்துச்சு. என்னன்னா, இயேசுடைய சரீரத்தை யாராவது என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர் ஃபேமஸ் ஆனவர். அப்போ எல்லார் மத்தியிலும் பயங்கரமா இது பண்ணாரு. 2வது மரித்தாரு, 3வது நாள் உயிர் தெளிவார்னு சொல்லி இருந்தாங்க. அதனால ஒருவேளை இவர் என்ன பண்ணிருப்பாங்க, அல்லேலூயா, அழுகிறா எதை காணான்ட்டு, செத்த சரீரத்தை காணான்னு தான் அழுதுட்டு இருக்கா. அல்லேலூயா. நீங்க நிறைய விசுவாசிங்க தேவையில்லாததுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கோம்? பெண்களுடைய மிகப்பெரிய வெப்பன். ஹலோ, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா, கோவப்பட்டுக்கிட்டு அப்படி போயிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணிடுவாங்களே, ஃபைனல் டச். அங்க அழுதாச்சுன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆமாவா இல்லையா? எங்க உண்மையா இல்லையாங்க? அழுதுட்டா அதோட என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? உண்மைதானே? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது,
அவள் அழுகிறாள். உடனே அங்க இருக்கிற தூதர் கேட்கிற, ஏன் ஸ்திரீயே அழுகிற, ஏன் அழுகிற? வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இங்க கவனிங்க, என் ஆண்டவரை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, அதனால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அழுகிறேன். அந்த தூதர் என்ன சொல்றாரு? வாசிங்க. இவைகளை சொல்லி பின்பாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். நிக்கணும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரிடத்துல நீங்க உயிரோடு இருக்கிறவரை நீங்க எங்க தேடாதீங்க, மரித்தோர் இடத்துல தேடாதீங்கன்னு அதே தூதர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இங்க இந்த தூதர்கிட்ட பேசின உடனே இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பின்னாடி யார் வந்து நின்ட்டா? இயேசு வந்து நின்ட்டாரு. இந்த அம்மா அழுகிறதுடைய முக்கியமான காரணம் என்ன சொல்லுங்களேன்? இயேசுவ காணா போனவரே வந்து நிக்கிறாரு. காணா போனவரே வந்து நிக்கிறார். வாசிங்களேன். இவைகளை சொல்லி பின்பாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால். ஆமென். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசுவை காணான் தான் சொல்லி அழுகிறா. இயேசுவே வந்து நிக்கிறாரு. ஆனாலும் அவளுக்குள்ள என்ன அறிவு இல்ல? ஹலோ, என்ன அறிவு இல்ல சொல்லுங்க? என்ன அறிவு இல்ல? விசுவாசிகளே, நமக்கு என்ன அறிவு இல்ல? சத்தமா இயேசு என்று சரியா அறியாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இயேசுவை ஒழுங்கா அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்க அழுகையும் உங்க கண்ணீரையும் அவர் துடைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செத்தவரை அதாவது மரணம் அவரை தடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? சொல்லுங்களேன். இயேசு எங்க இருக்கிறாரு? புரியல, நீங்க சொல்றது எனக்கு காதுல விழுகல. சத்தமா யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாருன்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த இயேசுவை மரணம் தடுக்க முடியல, கல்லறை கட்டி போட்டு வைக்க முடியல. அந்த இயேசுவை எதுவும் தடை பண்ண முடியாது. அந்த இயேசு எனக்குள்ள இருப்பார்னா நான் சொல்ற காரணங்கள் பொய்யான காரணம். நான் சொல்ற காரணங்கள் ஆமாவா இல்லையா? பாஸ்டர், இது தடையாகுது, அது தடை பண்ணுது, இது ஏங்க சாவே அவரை தடுக்க முடியல. தடை பண்ண முடியாத ஆண்டவரை, அந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கும்போது என்ன தடை பண்ண முடியும்? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை மரணம் தடுக்க முடியல, மரணத்தினால் அவரை பிடிச்சி வச்சுக்க முடியல, எதுவுமே அவரை தடுக்க முடியாது. தடுக்க முடியாத ஆண்டவரை எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்ப என் பிரச்சனை அவரை தடுத்துருமா? என் வியாதி அவரை தடுத்துருமா? என் போராட்டம் எல்லாவற்றையும் ஜெயிக்க என் ஆண்டவரால முடியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு தைரியமா சொல்றேங்க, உங்களையும் என்னையும் அவர் உள்ள நமக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, உயிரோடு இருக்கிறார். இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது. ஓ இயேசுவை காண பக்கத்துல வந்து நின்று சொல்றாரு, ஓ ஸ்தோத்திரம், என்னமோ தேடுற, அறியல, இயேசுவை அறியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இயேசு வீட்டுல இருக்கிறது அறியல. உங்க வீட்டுல இயேசு இருக்கிறார். அழுது முட்டி போட்டு ஜெபிங்க, உங்க வீட்டுல ஒரு மாற்றத்தை கட்ட கொடுப்பாரு. உயிரோடு இருக்கிறவரு. அல்லேலூயா. எப்படி இருக்கும் தெரியுமா? உயிரோடு இருக்கிறவர் என் பிரச்சனையை மாற்ற அவரால முடியும். நம்ம அறிந்து கொள்ளணும். அங்க என்ன சொல்லப்படுகிறது? அறியலையா? அந்த 14 சொல்லுது பாருங்களேன். ஆனாலும் அவரை இயேசு என்று அடுத்த வசனங்கள் வாசிங்களேன். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? பேசுறாரு. எங்க பார்க்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தவ இப்போ நேரா காட்சி கொடுக்கிறாரு, பேசுறாரு. என்ன பண்றாரு? எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விசுவாசியே உங்க பக்கத்துல நிக்கிறாரு. ரெண்டாவது உங்க கூட பேசுறாரு. என்ன பண்றாரு?
பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஏன் அழுகிற? ஒவ்வொரு நாளும் என் ஜபத்துல வந்து என் பக்கத்துல நின்று ஏன் அழுகிற, ஏன் புலம்புற? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. யாரை தேடுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. இன்னைக்கு என் மனசு என்ன தெரியுமா நினைக்குது? கர்த்தர் பேசுற வார்த்தை நம்ம பைபிள படிக்கிறோம் ஏதோ ஒண்ணு இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நேரமும் நான் பைபிளை எடுத்து விரிச்சு உட்காரும் போது என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அறியாததுனால அது ஒரு பேப்பரா பார்க்கிறேன். அறியாததுனால இது ஓய்வு நாளா சாதாரண நாளா பார்க்கிறேன். அறியாததுனால இன்னைக்கு பாஸ்டரை சாதாரண ஒரு மனுஷனா ஏதோ பேசுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வசனம் சொல்லுது, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. இன்னைக்கு உங்க எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு கிரியை செய்கிறதற்கு என்னதான் தேவை? உங்க எண்ணம் சரியா இருந்தா தான் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு பேசுறாருங்க. ஆவி அல்ல, நைட்ல வந்து பயமுறுத்துகிற ஆவி அல்ல. அது நேச்சரா தத்துவமா நின்று பேசுறாரு. அவருக்கு எலும்பு உண்டு. அவரு நல்ல பலனா எல்லாரும் முன்னாடி சாட்சியா நிக்கிறார். கைய கால காட்டுறாரு. பாருடா, விழா எலும்புல விட்டு பாரு, இந்த காயங்களை பாரு. பிள்ளைகளே சாப்பிடுகிறது ஏதாவது இருக்குதான்னு சொல்லி வாங்கி சாப்பிடுறாரு. என் தேவன் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அங்க சொல்ல அழுகிறா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், ஏன் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். சில பேர்லாம் சில நேரங்கள்ல எப்படி கூப்பிடணும்னு அவர் வச்சிருக்கிறாரு. அறிவில்லாதவர்களே, புத்தி இல்லாதவர்களே. ஆமே. அல்லேலூயா. சில வீட்டிலாம் சில பேரை கூப்பிடுறதுக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் கூப்பிடுறதுக்குன்னு ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் நிறைய வீட்டிலலாம் கூப்பிடுறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க? ஏசும் இங்கே அந்த பட்ட பேர்லாம் இல்லை, இவர் தொனி அவ இருதயத்தில் தொனிக்கிறதா மாறிடுச்சு. அங்க என்ன பேசுறாரு பாருங்க, மரியாளே. அந்த சத்தம் அவ இருதயத்தை என்ன பண்ணிருச்சு? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் உங்க இருதயத்தை திரும்ப பண்ணும்படியாக கர்த்தர் பேசுவார். அந்த சத்தம் எப்படி இருக்குன்னே தெரியாது. திரும்புகிறான் அந்த அம்மா. அப்பதான் உணர்றாங்க. அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால் அதற்கு போதகரே. இப்பதான் கண்ணு தெளிவடையுது. இப்பதான் உணர்வு வருது, என் இயேசு உயிரோடு இருக்கிறார். வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடக்குது தெரியுமா? அப்பதான் தெரியுது, என் இயேசு என் வீட்டுக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறார். என் இயேசு என் வீட்டுக்குள்ள இருக்கிறார். அப்பதான் போதகரே, என் ஆண்டவரே, உயிரோடு இருக்கிறவரேன்னு சொல்லி ஒரு உணர்வு எப்போ வருது? அவரை செய்கிற காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை என்னை அவர் உணர வைக்கிறதுக்கு, அவரை அறிந்து கொள்ள வைக்கிறதுக்கு என்னென்னவோ வித்தைகளை பண்ண வேண்டியதா இருக்குதுப்பா. ஆமாவா இல்லையா? உங்களை என்னைய உணர வைக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? நிறைய திட்டமிடுகிறார். தயவு செய்து சொல்றேன், அவர் உங்களை என்னை உணர்வடைய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அங்க சொல்றாரு, ஸ்ரீயே அப்படின்னு, மரியாளே அப்படின்னும் போது ரபுனி என்றார். தொடர்ந்து வாசிங்களேன். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனுக்கு போய் நான் என் பிதாவினிடத்துக்கு உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி என்றார். ஆண்டவர் சொல்றாரு, போமா, போய் என்ன பண்ணு, எல்லாருக்கும் போய் என்ன பண்ணு, என்ன சொல்றாரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் உனக்கு தான் தரிசனமான, நீ வாஞ்சியோடு நீ எதிர்பார்ப்போடு தேடுன, அதனால நான் உனக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன். அல்லேலூயா.
இல்ல அந்த அம்மா அந்த இடத்துல அழுகல, இயேசுவை காணான்னு சொல்லி வந்து சீஷர்கிட்ட சொல்லி இருந்தா அங்க நடந்தது வேற. ஆனா இந்த அம்மா இயேசுவை அழுது 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 தேடினதுனால அங்க இயேசு முதலாவது அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அவரை தேடுகிறீர்களோ அவர் உங்களுக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகார் போய் அழுகிற, ஆண்டவரேன்னு சொல்லி அழுகும் போது ஆகாரே எங்கிருந்து வருகிற தரிசனம் கொடுக்கிறாரே. நான் சொல்றேன், அழுதனா, கண்ணீர் வெடிச்சனா, புலம்புனா என் ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். கையத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு மனுஷர்களுக்கு தரிசனமாகிறார். வாசிங்களேன், மார்க்கின் சுவிசேஷம் 16:14 வாசிங்களேன். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆண்டவர் சொல்றாரு. இரண்டாவது சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? முதல்ல யாருக்கு தரிசனமானாரு? ரெண்டாவது யாருக்கு? ஏன் அப்படின்னா அவர்களுக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. என்ன உணர்வு இல்லை? என்ன உணர்வு இல்லை? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்குது? புரியல, சத்தமா சொல்லுங்க. செத்து போயிருச்சு. அதனால்தான் பேதுரு டக்குன்னு விசுவாசிகளை கூட இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்லுவார், எப்பா நான் இயேசு செத்துட்டாரு, நான் என்ன பண்ண போகிறேன்? மீன் பிடிக்க போகிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னும் போது சீஷர்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்களும் என்ன பண்ணோம், கூடவே வருகிறோம். தெரிஞ்சிருச்சு இயேசு இதுக்கப்புறம் வரமாட்டாரு, இனி சோத்துக்கு வழி இல்லை. அவர் கூட இருக்கிற வரைக்கும் இப்படி பண்ணால் 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கூடைகளை எடுத்தார். அவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். போகிற இடம்லாம் தடபுடலான விருந்து, ஒரு குறைவும் இல்லை. ஆனால் இப்போ ஏசு இல்லை. என்ன இல்லை? சோறு இல்லை, ஏசு இல்லை. வா, நான் பழைய வேலைக்கு என்ன பண்ணலாம்? இன்றைக்கி நிறைய பேர் கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம இனிமேட் நம்ம வாழ்வாதாரம் இல்லைன்ட்டு நான் சொல்கிறேன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார் நீங்கள் நம்புவீங்கன்னா அவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுகிறது, அவர் தரிசனம், அவங்க எல்லாரும் போஜனம் பண்ணும்போது என்ன பண்ணுறாராம்? அதன் பின்பு 11 பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் சீசிகள் வந்து சொல்றாங்க, பெண் சீடர்கள் வந்து சொல்றாங்க, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். இயேசு இவங்களுக்குள்ள என்ன இல்லை? அல்லேலூயா. சொல்றேன், நம்பலன்னா வார்த்தை வரும். அங்க சொல்றாரு பாருங்களேன், நம்பாம போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை எங்க சாகிறதுக்கு முன்னாடியே திட்டிக்கிட்டு தான் இருந்தார். செத்து உயிரோட வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? திட்டுறாரு. என்ன சும்மாவே திட்டிகிட்டே இருப்பாரு இவரு? எதுக்கு தெரியுமா திட்டுறாரு? உணராத ஜென்மங்களே. ஹலோ, எதுக்கு திட்டுறாரு பிரதர்? பிரதர், இன்னும் வாழ்க்கையில இவ்வளவு அடிபட்டு திருந்தலையான்னு தான் திட்டுவாரு. இன்னும் நீ மனமாறலையான்னு தான் திட்டுவாரு. இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருப்பேன்னு தான் திட்டுவாரு. எவ்வளவு வாழ்க்கையில நடந்தாலும் இன்னும் மனமாற மாட்டியா? வசனம் சொல்லுது, நான் சொல்ல. அங்க சொல்றாரு, நம்பாம போனது எவ்வளோ ஆண்டவர் சொன்னாலும் செஞ்சாலும். லூக்காவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா 24 18 வந்து 25 வாசிங்களேன். நீங்க அதுல 13
2 பேர் எம்மாவூர் சீஷருக்கு எம்மாவூர்ன்ற ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. கூட 3ஆவதா வராரு. இவங்க துக்கமுகமா இருக்கிறத பார்த்து இயேசு பேசிக்கிட்டு அவங்க பேசுறதை கவனிச்சு என்னையா பேசுறீங்கன்னு போது, என்னையா தெரியாத மாதிரி வர, ஒருத்தர் செத்தாரு, 3ஆவது நாள் உயிரோடு இருந்தாரு, அவருடைய பெண் சீஷர்கள்லாம் போய் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்க, நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பேசிட்டு வர்றாங்க. 3ஆவதா யார் வர்றது? இயேசுவா அவர்கள் நடுவுக்குள்ள பேசிக்கிட்டே வராரு. வந்துகிட்டு இருக்கும்போது 25 வாசிங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இங்க என்ன திட்டுறாரு? என்ன சொன்னாரு? புத்தி இல்லாத. அங்க அவர்களுடைய இருதய கடினத்தை பார்க்கிறாரு. என்ன இருதய கடினமா அவங்களுது? அங்க சொல்ல நம்பாம போனது நிமித்தம் அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து, அவிசுவாசத்தை குறித்து, இருதய கடினத்தை குறித்து என்ன பண்றாரு? கடிந்து கொள்றாரு. இங்க என்ன சொல்றாரு? என்ன இருதயம் உங்களுக்கு இருக்குது? ஏன் அப்படின்னா, எவ்வளோ வார்த்தை வந்தாலும், எவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் பேசினாலும், தீர்க்க தரிசனமா பேசுறாரு, கையை வச்சு பேசுறாரு, உங்களுக்கு வசனத்தின் மூலியம் பேசுறாரு, அங்க பேசுறாரு, இங்க பேசுறாரு, சபையில பேசுறாரு, எங்க தீர்க்க தரிசன வார்த்தை வந்தாலும் என்ன இல்ல? ஆதியாகமத்து புத்தகத்துல ஆதாம் விழுந்து போனதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா பேசுது. யார பத்தி? இயேசுவை பத்தி. என்ன சொல்றாரு? அவர் உன் தலையை நசுக்குவாரு, நீ அவரை என்ன பண்ணுவ? அங்க தீர்க்க தரிசனம் தொடங்குனது சகரியா புத்தகம் வரைக்கும், கடைசி தீர்க்க தரிசனம் வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வர போறாரு, மறிக்க போறாரு, குதிரை கழுத மேல வருவாரு, மரியாள் வயிற்றுல, கண்ணியின் வயிற்றுல பிறப்பாரு, அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை, இப்படி எல்லா தீர்க்க தரிசிகள் வழியா பேசி பேசி அவர் மரிப்பார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார். இப்படி எல்லா தீர்க்க தரிசிகள் சொல்லியும் நீங்க என்ன பண்ணல? என்ன பண்ணல? விசுவாசியாதபடி, நம்பாதபடி, உணராதபடி உங்க இருதயம் எப்படி இருக்குது? உங்க இருதயம் எப்படி இருக்குது? சிஸ்டர், பிரதர், இன்னைக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். ஒரு நாள் இயேசு வருவார். தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்கள் வழியா கத்த பேசிக்கிட்டு இருக்கார். இதோ ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். அன்னைக்கு வந்து புத்தி இல்லாத மந்த இருதயத்தோடு வந்து நான் நிப்பனா, அன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அறியேன். என்ன சொல்வாரு? சிஸ்டர், உன்னை நான், பிரதர், ஆண்டவர் சொல்ல, உன்னை நான். கவனிக்கிறீங்களா? அன்னைக்கு வந்து ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் பண்ணீங்க. நோ, நான் சர்ச்சுக்கு போனேன், என் பையன் பாஸ்டர், எங்க வீட்டுக்கார் பாஸ்டர், எங்க அப்பா பாஸ்டர், எங்க அம்மா பாஸ்டர்மா. நோ, நாங்க இத்தனை ஊழியம் பண்ணோம், நாங்க சபையில லீடரா இருந்தோம், நாங்க காணிக்க கொடுத்தோம், தசமபாகம் கொடுத்தோம், இத்தனை ஆத்மாக்களை சேர்த்தோம். இல்ல இல்ல இல்ல, நீ உணர்வு இல்லாம இருப்பினா, நீ மந்த இருதயத்தோட இருப்பினா, டோட்டல் உன் வாழ்க்கை அவ்வளவுதான். தேவன் அவர்களை உணர்வடைய பண்ணுகிறாரு. எங்க மரியாளுக்கு தரிசனமானாரு, 2வது யாருக்கு தரிசனமாகிறாரு? சீஷர்களுக்கு தரிசனமாக. இங்க தரிசனம் ஆகிற கர்த்தர் சொல்றாரு, என்ன தெரியுமாடா உங்களுக்குள்ள குறையா இருக்குது? மந்த இருதயமா இருக்கிறீங்க. என்ன என்ன இருக்குதுன்றாரு? மந்த இருதயம். இன்னும் உணர மாட்டீங்க, இன்னும் உங்களுக்கு உணர்வு இல்லையா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா, நான் உணர்கிற ஆண்டவரை, என் ஆண்டவரை உணர, ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உணர்கிறேன். அல்லேலூயா. உணராதவர்களா இருப்போம். நான் உண்மையை சொல்றேன், ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்குது. அன்னைக்கு உணர்ந்து கடைசி நேரத்தில் வந்துட்டு போய் உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. என் ஆண்டவர் வருகை மிக சமீபம். அங்க சொல்லப்படுகிறது, உங்க இருதயம் மந்த இருதயமா இருக்குது. என்ன வசனம் கேட்டாலும், என்ன தீர்க்க தரிசனம் கேட்டாலும், எத்தனை பெரிய பாஸ்டர் வந்து தலையில மோளம் வாசிச்சு சொன்னாலும், எப்படி எத்தனை பாஸ்டர் வந்து மோளம் வாசிச்சாலும் என்ன பண்ண மாட்டேது? இந்த மந்த இருதயம் உணர மாட்டேன்.
இது யார் சொல்றது? யார் சொல்றது? ஏங்க அந்த அம்மா கிட்ட சாஃப்டா பேசினவர் இவங்க கிட்ட ரஃபா பேசுறாரு. அந்த அம்மா கிட்ட நல்லா பேசினவர் இவர்கிட்ட இவங்க சீஷர்கிட்ட எல்லாம் வந்தா என்ன பண்றாரு? நான் சொல்றேன், அவருடைய சீஷர்களா நீங்க மாறுவீங்கன்னா உங்ககிட்ட கடிந்து கொண்டு தான் பேசுவாரு, எச்சரிச்சு தான் பேசுவாரு. சில நேரங்களில் யாருக்காவது எச்சரிப்பின் சத்தம் வந்துருச்சுன்னா பிடிக்காது, கேட்டுதான் ஆகணும். இது யாருடைய சட்டத்திட்டம்? அப்பது அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தையை இயேசு பேசிட்டு கடிந்து கொள்றாரு. அவரு நைட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அப்பம் பிட்டு சாப்பிடலான்னு சொல்லி அப்பத்தை வைக்கிறாங்க. அவர் அப்பம் பிட்டு அப்படி கொடுக்கிறாரு. அப்பதான் அவங்க கண்கள் என்ன பண்ணுகிறது? திறக்கப்படுகிறது. அடுத்த வசனம் 32 வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இப்ப இயேசு அவர்களுக்கு காணா. இயேசு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிட்டாரு? காணாம போயிட்டார். கவனிக்கிறீங்களா? அப்பம் பிக்கும் போது இயேசு என்ன பண்ணியாச்சு? காணாம போயிட்டார். இப்பதான் உணர்றாங்க வந்தவர் யாரு? இயேசுடா, வந்தவர் யாரு? இயேசுன்னு உணர்ந்துட்டு இப்ப சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது, நல்லா கவனிக்கணும், யாருக்குள்ளெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்களுக்குள்ளெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது என்ன நடக்குது பைபிள் சொல்லுது பாருங்க. வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை. வேத வசனத்தை அங்க காட்ட காட்ட இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்து ஆண்டோடைய வசனத்தை விளக்கி சொல்ல இருதயம் என்ன பண்ணணும்? கொழுந்து விட்டு எரியலன்னா அது என்ன இருதயம்? உங்க இருதயம் எப்படி இருக்குது? வாரம் செய்தி வரும்போது அப்படி கொளுத்தி விட்டவன கப்புன்னு பிடிக்குதா? ஏதோ பேசுறாரு, ஆமென் அல்லேலூயா, பாஸ்டர் அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா, ஆமென் சொன்னா ஒருத்தவங்க கை தட்டினா ஆமா நம்மளும் கை தட்டணும். ஒருத்தவங்க அல்லேலூயா போட்டா நம்மளும் இல்லைங்க. எனக்குள்ள வசனம் வந்து வேலை செய்யணும். உள்ள வசனம் வர குத்தணும், என்னை உடைக்கணும், என்னை உருவாக்கணும். இந்த வசனம் எனக்குள்ள என்ன பண்ணணும்? கொழுந்து விட்டு எறியணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க வசனம் அதுதான் சொல்லுது. நமக்கு அவர் வசனங்களை எடுத்து விளக்கி பேச நம்ம இருதயத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு நெருப்பு. அல்லேலூயா. ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையும் என் ஆண்டவர் உங்களோடு பேசுவார்னா உங்க இருதயம் கொழுந்து விட்டு எறியணும். அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், வசனம் உள்ள வந்துச்சுன்னா அதை மாற்றும். முத தரிசனம் யாருக்கு? அவ பேர் என்ன? மகதலேனா. 2வது தரிசனம் யாருக்கு? ஏன் தரிசனம் கொடுக்கற? ஃபர்ஸ்ட் தரிசனம் கொடுத்தது எதுக்காக கொடுத்தாரு? அந்த அம்மா வாஞ்சியா தேடினாங்க, என்ன பண்ணாரு? 2வது தரிசனம் எதுக்கு கொடுத்தாரு? அவங்க நம்பிக்கையே இல்லை. இப்படிப்பட்ட நம்பாத விசுவாசிகளை தான் கூட வச்சிருக்கிறாரு, அவரு வச்சிருந்தாரு. ஆமே, நான் சந்தோஷப்படுறேன், நம்புகிற விசுவாசிகளை கூட வச்சிருக்கிறேன். அப்படி சொன்னாவது சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவேன். அவரை நம்புகிற விசுவாசிகளை கூட வச்சிருக்கிறேன். உண்மைதானே? அல்லேலூயா. சொல்ல உங்களுக்கு 1000 கவலைகள் இருக்கலாம், நம்புங்க. அவர் வார்த்தையை நான் விளங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். விளங்க உங்க இருதயம் கொழுந்து விட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அப்படியே மந்த இருதயமா விடாதீங்க, அது செத்துரும். மந்த இருதயம் என்ன பண்ணிடும்? அப்படியே செத்து போய் பின்வாங்கி போய் குழியில போட்டு புதைக்க வேண்டியதாக மாறிடும். நம்ம இருதயம் அப்படி இருக்கக்கூடாது, கொழுந்து விட்டு ஏறியணும். 3வது ஒரு மனுஷனுக்கு தரிசனமாகிறார். வாசிங்கள நேரம் இல்லை, நான் வேகமாய் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15 வாசிங்களேன். வாசிங்க.
கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் தரிசனமாயிட்டு வந்தவரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கும் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. உங்களுக்கும் தரிசனமாகிறாரா? சரி, எத்தனை பேர் எனக்கு கத்த தரிசனமாகிறான்னு நம்புறீங்க? உண்மையா தரிசனமாக இருக்கிறாரா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தரிசனமாகிறாரு? என்ன புரியலையா நான் பேசுறது? பாஸ்டர், எனக்கெல்லாம் தரிசனமே ஆகலன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? தரிசனம் ஆனாரா? எப்படி தரிசனம் ஆயிட்டு இருக்காரு? கையில் பைபிள்னு ஒன்று வச்சிருக்கீங்க தெரியுமா? கையில் பைபிள்னு ஒன்று வச்சிருக்கீங்க தெரியுமா? அது கடவுள் அல்ல. நிறைய பேர் தலைமாட்டில் வச்சு பேய் விரட்டுறதுக்கு வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் எதுக்கு வச்சிருக்கீங்க? தலைமாட்டில் தூக்கம் வரலன்னா தலைமாட்டில் வச்சுக்கிறது. புரிதான சொல்லுது? அது கடவுள். அது என்னது? புத்தகம். ஆனா உள்ள இருக்கிற வார்த்தை இருக்கு தெரியுமா? உள்ள இருக்க வார்த்தை இருக்கு தெரியுமா? அதை படிச்சு நான் நம்பும் போது அது எனக்கு ஜீவனாய் மாறுகிறது. அல்லேலூயா. நான் இதை புக்கை கையில வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு போறேன்னு காட்டலாம். புக்கை வச்சுக்கிட்டு பைபிள் வச்சுக்கிட்டு நான் சர்ச்சு விசுவாசின்னு காட்டலாம். வேலை நடக்காது. வேலை நடக்குன்னா உள்ள இருக்கிறது உள்ள வரணும். இது உள்ள இருக்கிறது எங்க வரணும்? இங்க வரணும். இங்க இருக்கிறது இங்க வந்தாதான் என்ன நடக்கும்? என்னது? நான் என்னெல்லாம் கேட்கிறேனோ அதெல்லாம் நடக்கும். இங்க இருக்கிறத அப்படியே சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு பைபிள் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பைபிள் என்ன பண்ணியிருக்கோம்? புதுசா இருக்கும். நான் கேட்குறேன், ஏன்? அது கடவுள் இல்லைங்க. பைபிள் வசனங்க, வார்த்தைங்க. இது பேப்பர். இந்த பேப்பர்ல இருக்கிறதெல்லாம் இங்க வந்துருச்சுன்னா இது ஒளிஞ்சு போயிடும். இங்க இருக்கிறது ஒளிஞ்சு போகாது. புரியுதா நான் சொல்றது? இந்த பேப்பர் கிழிஞ்சு போயிடும். புள்ள வருவான், அப்படியே டர்ன்னு கிழிப்பான். கிழிஞ்சிருச்சு, ஐயோ பைபிள் கிழிஞ்சிருச்சு. பைபிள் தான் அது. சரி, தூக்கி போட்டு வேற ஒரு பைபிள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்த்தை கிழிஞ்சு போயிடக்கூடாது. வார்த்தை அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த வார்த்தை உள்ள வேலை செய்யணும். இந்த வார்த்தை படிக்க படிக்க உள்ள போய் இருந்தாதான் அது நமக்கு பலனு. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாருக்கும் தரிசனம் ஆயிட்டு வந்தவர் அகால பிறவியாகிய கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவனான, எல்லாரையும் வேதனைப்படுத்தினவனான, எல்லாரையும் அடிச்சு கொலை பண்ணி இயேசுவை மறுதலிக்க பண்ணினவனாகிய எனக்கும் தரிசனமானார். யாருக்கு தரிசனமானாரு? ஹலோ, எல்லா சீஷர்களும். ஏன்னா அவங்கள கூட இருந்தாங்க, அதனால பார்த்துட்டு வந்தாங்க. எல்லாரும் இயேசுவை தரிசிச்சாங்க. நான் ஒண்டி இயேசுவை பகைச்சுக்கிட்டு இருந்தவன் எனக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாரு? அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். இப்போ 4வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். வாசிங்க. 4ல அவன் தரையிலே விழுந்தான். ஆமென். அப்பொழுது சவுலே சவுலே, அங்க சவுலுக்கு தரிசனமாகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அவருக்கு சத்தத்தின் வழியா தான் தரிசனமானாரு. அதனால்தான் இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, எனக்கும் தரிசனமானாரியா? எனக்கு கர்த்தர் உங்களுக்கும் தரிசனம் ஆகிட்டு இருக்காரு. வந்திருக்கிற அத்தனை பேரோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னோட கர்த்தர் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார். உடனே கேட்கிறேன், யார் ஆண்டவரே நீங்க? என்ன சொல்றாரு?
அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. திரும்பவும் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். இப்ப ஆண்டவர் பேசணும்னு அவருக்கு சரண் அடைகிறார் பாருங்களா. அடுத்து வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். எவ்வளவு நடுக்கத்தோடு கேட்கிறாரு. ஆண்டவரே தரிசனமான பிறகு, வார்த்தை வந்த பிறகு, சத்தம் கேட்ட பிறகு அவன் சொல்றான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தரிசனம் வாஞ்ச, ரெண்டாவது தரிசனம் உணர்வடைய பண்ண, மூணாவது தரிசனம் கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்த, அவனை எடுத்து அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படியாக. நீங்க வாசிங்க அதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ. இப்ப இங்க ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, அனனியா கிட்ட ஒரு சொல்றாரு, அனனியாவே உன்கிட்ட ஒருத்தன் வருவான். யார் அவன்? சவுல்ன்றவன் வருவான். அவனை நீ என்ன பண்ணு, அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. அவன் சொல்றான், ஆண்டவரே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவனாச்சே. அதெல்லாம் முன்னாடி. இப்ப அவன் யாரு? இப்ப யாரு? அங்க வாசிங்களேன். இப்ப யார் தெரியுமா அவன்? நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்குது. இவங்க எல்லார காட்டிலும் அவன் பட போற பாடு எவ்வளவு தெரியுமா? அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. நல்ல தெரிஞ்சுங்க. முத காரியம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? மன்னிக்கவும் தரிசனம் வாஞ்சியா இருக்கிறவனுக்கு தரிசனம் காட்டுறாரு. ரெண்டாவது உணர்வு கொடுக்கும்படியாக, உணர்த்தும்படியாக, மந்த இருதயத்தை மாற்றும்படியாக கர்த்தர் தரிசனமானாரு. மூணாவது கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் தரிசனமாகிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு அவர் தரிசனமாகிறார்னா உங்களை என்னையும் பயன்படுத்த போகிறாரு. உயிரோடு இருக்கிற இயேசு இன்னைக்கும் தரிசனமாகிட்டு இருக்காருனா, அவர் தரிசனமாகி வார்த்தையில் பேசுவார்னா, அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ, நான் தைரியமாக சொல்கிறேன், உங்களை அநேக மக்கள் மத்தியில், அநேக மனிதர்கள் மத்தியில் உங்களை என்னை அவர் பயன்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேங்க, நீங்க என்ன நிலைமையில வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து உங்களை புதிய பலத்தினால் அவர் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிற அகால பிறவியாக எனக்கோ என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட போறான் தெரியுமா? புறஜாதிகள் மத்தியில் அவனை பயன்படுத்த போறேன். ராஜாக்கள் மத்தியில் நான் தைரியமா சொல்றேன், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தரிசனம் கொடுத்து அநேக ராஜாக்கள் மத்தியில், அநேக புறஜாதிகள் மத்தியில் தைரியமாய் பிரசங்கம் பண்ண வைத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? உங்களுக்கு வார்த்தையின் வழியாய் தரிசனமாகிறாரா? ஆவியானவர் உங்களுக்கு தரிசனமாகிட்டு இருக்காரா? நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதுக்காக தான் எனக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார். நான் வெறுமையாய் வந்துட்டு உட்கார்ந்துட்டு போற ஒரு விசுவாசி அல்ல, மந்த இருதயம் உள்ள விசுவாசி அல்ல. அவர் தரிசனம் கொடுக்கிறது வேஸ்டா போக கூடாதுங்க. சொல்றது புரியுதா? அவர் தரிசனம் கொடுக்கிறது வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அவர் தரிசனம் கொடுத்தாருன்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறாரு. கையை தூக்கி சொல்லுங்களேன், அப்படி எல்லா கண்களை மூடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.